ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட்ஜெட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டில் ஒன்றே ஒன்று கேட்டிருப்பீங்க. அது என்னென்னா, கிராமப்புறத்தில் ஏரிகளை தூர்வாரத்துக்கான 125 நாளாக இருந்ததை 150 நாளாக மாற்றிட்டாங்க. இதில் என்னடா இவன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 150 நாள் கணக்கு கிடையாதுங்க. அந்த 150 நாள் பார்க்குறாங்கல்ல வேலை, ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னா ரூ. 345. ரூ. 345 தான் நினைக்காதீங்க, ரூ. 345. ஏன்னா, ஒரு படித்தவன் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறான், இல்லை ஒரு கொரியர் ஆஃபீஸில் கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. ஸ்கூலில் அவங்களுக்கு வேலை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு மாதம் சம்பளம் வந்து 8000 தாங்க. நீங்களே கணக்கு பண்ணுங்கள். மாதத்துக்கு 5 நாள் லீவு, 25 நாள் ஒர்க்கிங் டேஸ் போகிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 320 தாங்க வருது. சரிங்களா? அதுவே நான் கொரியர் ஆஃபீஸ்க்கு போகிறேங்க. காலைல 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தாங்க முடிச்சுட்டு வருவேன். சம்பளம் எனக்கு 600 மாதத்துக்கு 5000. நானும் 5 நாள் லீவ் போகிறேன்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? எமர்ஜென்சி லீவ் இல்லாமல் நார்மல் லீவு. அப்போ ஒரு நாளைக்கு 600 எனக்கு பெட்ரோல் 100 போயிடுது. 500 சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் தான் அந்த 500. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, வெளியே சாப்பிட்றேன்னா 400 தான். 400 அவங்களுக்கு 320. இங்கே 345. இதில் என்ன டிஃப்ரென்ஸுங்க யோசிங்க. ஏரி வேலைக்கு போகிறாங்க. நீங்களே நிறைய இடத்துல போயிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஏரி வேலைக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். அங்கே போய் என்ன பண்ணுறீங்க? சில பேர் வேலை செய்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா 20 பேர் 30 பேர் தான் வேலை செய்கிறாங்க. மீதி 70 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு வராங்க. இல்லைன்னா தாயமோ இந்த நிறைய என்னது கொட்டாம்பூச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லை ஊர் கதையை பேசிகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு? ஏரியை தூர் வாரதுக்காக அந்த வேலையை அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்காகனா கவர்மெண்ட்டு காசு கொடுக்குது. அந்த ஏரியை தூர் வாரினது கிடையாது. அதுக்கு இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு எல்லோரும் மண் எடுத்துக்கலாம், நீங்கள் போய் யூனியன் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி டிராக்டர் ஜேசிபி வச்சு இவ்வளோ யூனிட் மண் எடுத்துக்கலான்றாங்க. அதுக்கு பேசாமல் இப்படியே விட்டு போகலாமே. ஏரி வேலையும் வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறீங்க. இதை வந்து கவர்மெண்ட்டை தப்பு சொல்லலை. ஏன்னா நாங்கள் வாங்குகிற சம்பளம், நாங்கள் வந்து படிச்சிருக்கோங்க. பிஇ 2 பேருமே பிஇ படிச்சிருக்கோம். ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் வந்து கொரியர் ஆஃபீஸுக்கு வேலை போகிறேன். இந்த 15,000 சம்பளத்துக்கும் 8,000 சம்பளத்துக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் பக்கத்தில் இருக்கவங்க ஏரி வேலைக்கு போகிறவங்க என்ன கேட்குறாங்க? நீயும் தான் வேலைக்கு போகிற, நானும் தான் வேலைக்கு போகிறேன். நான் 5 மணி நேரத்தில் சுகமாக படுத்து தூங்கி ஏஞ்சி சம்பளம் வாங்கிட்டு வரேன். நீங்கள் படித்தது எதுக்குப்பா அப்படின்றாங்க. அந்த டைமில் எவ்வளோ மனசு எங்களுக்கு கஷ்டமாக வந்திருக்கும். 12 வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் முடித்து இதேமாதிரி டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறோம். பிஇயில் எவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்காங்க. எங்களை விட டபுள் டிகிரிலாம் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சில பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 30 வயசில் ஏரி வேலைட்டாக வாங்கிக்கிறாங்க. வேறு எந்த வேலையும் கிடைக்காம எங்களை விட அவங்க மனசுக்கு கஷ்டப்பட்டு சரி இந்த வேலைக்காவது போவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸ் ஓகேங்க, 600 சம்பளம். இப்போ வந்து ஒரு சின்ன பசங்க 21 வயசு பையன், அவனுக்கு விவரம் தெரியலன்னு வச்சுங்க, துணி கடைக்கு போகிறான். அவனுக்கு சம்பளம் வந்து 10ஆம் தேதிக்கு மேலே தான் போடுறாங்க. அதுவே 7,000 8,000. இது எப்படிங்க பத்தும்? 345 எங்கே இருக்குது? நாங்கள் 320 600 வாங்குறதுக்கு எப்படிங்க பத்தும்? நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்க, பசங்க படிச்சுட்டு வேலை இல்லை. இப்படி இருந்தால் எப்படிங்க வேலை கிடைக்கும்? நாங்கள் விவசாயமும் பண்ணுறோங்க. இங்கே வந்து ஆள் கூலி ஏறுந்தால் நாங்கள் வேலைக்கே போகிறோம். ஏன்னா 345 நாங்கள் வேலைக்கு விட்டா நீ ஒரு 50 சேர்த்து கொடு, நான் வேலைக்கு வரேன், இல்லைன்னா நான் அங்கேயே உட்காந்து வேலைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இதை நான் என்ன லாஜிக்கில் எடுத்துக்கலாம்? நான் 400 கொடுத்து அவங்கள வேலைக்கு கூப்பிடலாமா? இல்லை நான் இப்போ நிலத்தை வந்து விவசாயமே பண்ணலை, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கிறேன்னு அப்படி யோசிக்கலாமா? இப்படி நிறையா பேர் யோசித்து அவங்கவுங்க லேண்டை விற்றுட்டு, இல்லைனா என்ன பண்ணுறாங்க, லேண்டை வந்து சேல்ஸுக்கு போட்டுடுறாங்க, ஃப்ளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் விற்க முடியல. எவ்வளோ பேர் தான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்க சொல்லுங்கள்? மிஞ்சி கூட 2 வீடு கட்டுவாங்களா, 3 வீடு கட்டுவாங்களா? நம்ம சாப்பிட்ணுன்னா முதல்ல விவசாய நிலம் வேணும். அதுக்கான வாழ்வாதாரத்தையே ஏற்படுத்த முடியலைங்க. எல்லாமே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி தள்ளுபடி எதுக்காக பண்ணுறாங்க? இதுமாதிரி ஆள் பற்றாக்குறை தான். மிஷின் வந்துமே வருஷம் ஆள் கூலி ஏறுது. ஆனால் விவசாயியோட நிலைமை ஏறலை. நான் ஏன்டா ஏரி வேலையிலேருந்து இங்கே வந்துருக்குன்னு யோசிக்காதீங்க. அந்த வேலையை கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். வேலை செஞ்சாங்கன்னா ஓகேங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுங்க. 30 வயசு 40 வயசில் இருக்கவங்களாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எதுக்கு அந்த வேலை? ஏன் இதுமாரி அவங்களாம் அங்கே இல்லைன்னா நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வேறு வேலைக்கு வந்துடுவாங்க. இல்லை நான் பேசுனது தப்புனா ஓகே விட்டுருங்க. எனக்கும் ஒரு ஏரி வேலை அட்டை கொடுங்க. 30 வயசு ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் 28, 2 பேருக்கும் ஏரி வேலை அட்டை கொடுங்க. இல்லை யாராவது ஒரு ஆள் கொடுங்க. நாங்களும் நார்மலாக போயிட்டு 345 சம்பளமே வாங்கிட்டு வந்துடுறோம். எதுக்கு படிச்சுட்டு? எங்கள் பசங்களையும் படிக்க வைக்க தேவையில்ல. படித்தா வாழ்க்கையில் முன்னேறலன்னு நினச்சாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இல்லை. கீழே இருக்கவங்களுக்கு தான் சம்பளம் கொடுத்துட்டே போகிறாங்க. படித்தவங்க வந்து என்ன பண்ணுறான், சும்மா உட்காந்துட்டு தான் இருக்கான். கேட்டால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ படிச்சுட்டு வேலைக்கு போகலாம், படிச்சுட்டு போய் இது மாதிரி பண்ண எப்படிங்க போக முடியும்? இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படியும் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அந்த வேலைக்கு வேறு எதையாவது
யோசனை மாற்ற முடியுமா? ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிறதுக்கு நீங்கள் ஜேசிபி வச்சு மண் வாரிட்டு போயிடலாம். வேஸ்ட்டாக அவங்க உட்கார வைக்க தேவையில்ல இல்லையா? அந்த அமௌண்ட்டை வேறு எதில் யூஸ்ஃபுல்லாக பண்ண பாருங்கள். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ, பாய்.